தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகள் இயங்க போக்குவரத்து துறை அனுமதி தந்திருக்கிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக பிப்ரவரியிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பினாலும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. காரணம், தனியார் பேருந்துகள் மூலம் இப்போது இருக்கிற போக்குவரத்து நெரிசல்களும் பேருந்து பற்றாக்குறையும் தீர்க்கப்படும் என பார்க்கப்படுகிறது. எதிர்ப்பிற்கு முக்கியமான காரணம், இது தனியார் மயமாக்கலை நோக்கி நகர்கிற ஒரு நகர்வாகத்தான் இதை பார்க்க முடியும். இது பேருந்துக்கான அறிவிப்பு அல்ல. தனியார் மயமாக்கலை நோக்கி சிற்றுருண்டாக நகர்ந்து கொண்டிருக்கிற அரசின் நிலைப்பாடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் போட்டி இல்லாத தொழில் ஒரு பலமான கட்டமைப்பு உருவாக்க முடியாது என்கிற கருத்தை தான் நிறைய பேர் முன்வைக்கிறார்கள். அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சென்னையில் தனியார் பஸ் மறுக்கப்பட்ட வாய்ப்பு, நியாயமான பேட்டி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவையை சார்ந்த திரு கமலக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் தோழா அமைப்பை சார்ந்த திரு கார்ல் மார்க்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கார்ல் மார்க்ஸ் சார், இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் அப்படின்றது மக்களிடையே நீங்கள் வரவேற்புன்னு சொல்றீங்க. இது அரசு இரண்டும் இருக்கிறது என்பதுதான் என்னோட பதிவு. அரசு இப்போ கொண்டு வந்திருக்க இந்த மாதிரியான அறிவிப்பு இன்னும் உறுதி செய்யப்படாத அறிவிப்பாக தான் இருக்கு. நீங்கள் பிப்ரவரி மாதம் பஸ்ஸு விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா, அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். ஸோ அது குறித்து இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது இன்கேஸ் வந்துச்சுன்னா இதால் மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் சார் அதிகம். ஏன்னா இப்போ மகளிருக்கான சிறப்பு பேருந்துகள் அரசு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இலவசமாக இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தனியார் பேருந்துகள்னு வரும்போது இதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மியாகிறதுக்கான ஏற்கனவே இயக்கி கொண்டிருக்கிற அந்த மகளிருக்கான பேருந்துகள் தொடர்ந்து இயங்க போகுது. தொடர்ந்து இயங்கும் சார். ஆமா, புதிதாகத்தானே இவங்க தனியாருக்கு கொடுக்குறாங்க. பேருந்துகள் எந்த விதத்திலும் குறைக்கப்பட மாட்டாது இல்லையா? பேருந்துகள் குறைக்கப்பட மாட்டாது. ஆனால் என்ன இங்கே பிரச்சனை வரும்னா, இந்த பீக் டைம்னு சொல்ற நேரத்தில் தனியார் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அரசு பேருந்து அந்த நேரத்தில் இயங்குச்சுன்னா, அரசுன்றது ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு லாப நோக்கம் இல்லாத செயல்படுற ஒரு அமைப்பு தான் அரசாக இருக்க முடியும். ஆனால் தனியார்னு வரும்போது அங்கே போட்டின்ற ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ போட்டி என்பது விலை குறைப்பில் தானே போய் நிற்கும். பயனாளர்கள் போட்டி என்பது நிறுவனங்களுக்கு இருக்கிறப்ப பயனாளர்களுக்கு பெனிஃபிட் போய் சேரும். இது எல்லா விதத்திலும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகப்படியான பேருந்துகள் தனியார் இயக்குவாங்கன்னா அப்போ மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல சார், அது நன்மையில் தானே முடியும். எப்படி நீங்கள் அது தீமையாக இருக்குன்றீங்க? கண்டிப்பாக சார். இங்கே போட்டி அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அரசு பேருந்தில் நம்ம பயணிக்கும் போது அது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகணும் அப்படின்ற ஒரு அட்டவணை ஒன்று இருக்குது. ஆனால் தனியார் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா, இப்போது அவங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகிறாங்கன்னா, நாங்கள் அதோட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனோம் அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் விலையை மட்டும் சொல்கிறீங்க. விலையை மட்டும் இங்கே இல்லை, விலையை மட்டும் இல்லை, நான் ஃப்ரீக்வன்சியும் சொல்கிறேன், மற்ற ஃபெசிலிட்டியுமே சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி இப்போது தனியார் பேருந்துகள் அரசு பேருந்துகளோட கம்பேர் பண்ணும்போது, அரசு பேருந்துகளில் இப்போது ஒருத்தர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த பேருந்தை கண்டிப்பாக இயக்குவாங்க. ஆனால் தனியார் பேருந்து அப்படி இயக்குவாங்களான்னா அது கேள்விக்குறி தான் சார். கண்டிப்பாக சார். சார் கமலக்கண்ணன் சார், நீங்கள் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் முதல் கட்ட பார்வை. இந்த அறிவிப்பை கண்டித்து நேற்றே நான் பேட்டி கொடுத்துருக்கோம். உங்கள் டிவியும் எடுத்தாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான கிராமப்புறங்களில் பேருந்துகள் இயக்கப்படாத வழித்தடங்களிலும் பெரிய பேருந்துகளுக்கு அதுக்குட்டான ஆட்கள் இல்லாத காரணத்தினாலையும் சிறிய பேருந்துகளை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு சிறப்பான திட்டமாக செயல்பட்டு வருது. அந்த திட்டத்தை இந்த அரசு படிப்படியாக குறைச்சிட்டாங்க. வாகனம் 10 ட்ரிப்பு போயிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 4 ட்ரிப்பு 3 ட்ரிப்பாக ஆக்கி குறைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வாகன மெயின்டெனன்ஸ் இல்லை.
அந்த வண்டிங்களுக்கு வந்து பேர் பார்ட்ஸ் இல்லை. அதனால் வண்டிங்க எல்லாம் மடங்கி ஷெட்டுங்களில் நிற்கிறதுனால ட்ரிப்பை குறைச்சிட்டு அதுக்கு பதில் வந்து இப்போ வந்து இதை தனியார் மயமாக்குறதுக்கு ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு வந்து இந்த வாகனத்தை நாங்கள் தனியார்கிட்ட கொடுக்க போகிறோம். நாங்கள் இந்த தனியார் வண்டி ஓடுது எங்கன்னா வெளியே மப்சலில் அந்த ஜீவோ போட்டு அப்போ வரும்போதே மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பான முறையில் சென்னை புறநகர் சென்னையை விட்டுட்டு தவிர்த்து மற்ற இடங்களில் அந்த பேருந்துகளை இயக்குனாங்க. ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ இருக்கு. ஆனா இது ஓட்ட மட்டும்தான் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இது வந்து அது வந்து காரணம் என்னன்னா மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து அனைத்து வழியுமே வழித்தடங்களுமே வந்து பேருந்து போறக்கூடிய வழித்தடங்களும் இருக்கு, சிறிய பேருந்து போற அளவுக்கும் சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கும். அப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா அது வந்து கார்பரேஷன் வெளியே வண்டிங்க விடக்கூடாது, இது கார்பரேஷன் தான் பண்ணணும், ஏன்னா இது மேஜர் சிட்டின்றதுனால ஒன்லி பார் இங்கே வந்து சென்னையில் வந்து எம்டிசி வண்டியோடு மட்டும்தான் ஓடிச்சு. அது மினி பஸ்ஸாக இருக்கட்டும் பெரிய வண்டியாகட்டும். இது முதலாக இப்போ இவங்க வந்து அதை தனியார் மயமாக்குறதுக்கு முன்னோட்டமாக இதை வந்து சின்ன வண்டியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் நேற்று வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் கூட அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அண்ணா தொழிற்சங்கம் விடாது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, இது மாதிரி மினி பேருந்துகள் தனியார் வசம் கொடுக்குறப்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கே சார். இப்போது அதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க இது வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது கிடையாதுங்க, இது வந்து வியாபார நோக்கமே கிடையாது. மக்களுக்கு சேவைன்றது வந்து இந்த பொதுத்துறை நிறுவனத்திலே இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் 1,22,000 பேர் வேலை செய்கிற போக்குவரத்து தான். அதில் வந்து லாபமே பார்க்கக்கூடாது, சேவை தான், மக்கள் சேவை தான். இப்போ இன்றைக்கி இவங்க வந்து தனியாரில் இது மகளிருக்கு இலவச பேருந்துன்னு கொடுத்து இன்றைக்கி இத்தனை கோடி பேர் போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த ப்ரைவேட் வண்டி வரும்போது இப்போ அவங்க சொன்னது மாதிரி டிக்கெட் இல்லாமல் பயணிக்க முடியாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ரூட்டில் வண்டி கிடையாது. வண்டி போயிட்டுருக்கிற ரூட்டில் இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நெசப்பாக்கத்தில் ஏறி கேகேநகர் வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வண்டி தனியார் வண்டியில் ஏறிட்டாங்கனாக்கா அவங்க கேகேநகர் வரலும் பயணம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த மகளிர் பேருந்து ஏற முடியும். அங்கேருந்து உள்ளேருந்து வரும்போது இது வரைக்கும் எப்படி வருவாங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்து மெயினில் வந்து அந்த நெசப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஏறுவாங்க, மகளிர் பேருந்தில் இலவசமாக போனாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட்டு கொடுத்து அங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதே டிக்கெட்டில் அது வரைக்கும் பயணம் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இந்த இலவச பேருந்து பயணம் படிப்படியாக குறைக்கப்படும். அதற்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லயே வகுத்து அதற்கான வழிகாட்டுதல்களில் பண்ணணும் சொல்லாம அது வேணவே வேணான்னு சொல்றதுல எப்படி சார் சரியா இருக்கும் சார்? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறுக்கல. அப்ப அதை தடை பண்ண வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது, அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது. நீங்க அதை தாண்டி வேணவே வேணாம் அப்படிங்கிறது சரியா இருக்காதுல்ல சார்? கண்டிப்பா சரியா இருக்கும் சார். ஏன்னு சொல்றேன்னா ஆல்ரெடி வந்து இந்த பேருந்துகள் வந்து வாங்கப்படாமே காலம் ஓட்டியாச்சு. 3.5 வருஷம் 4 வருஷம் புதிய பேருந்து ஆண்டுக்கு 1000 வண்டி வாங்குறேன்னு சொன்னாங்க. இப்போதான் 700 வண்டி வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி 3 வருஷமா வண்டிகள் வாங்கலை. இப்போ கூட ஒரு 500 பேருந்து வந்து எலக்ட்ரிக்கல் பேருந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கே வரல. அதுக்கு உண்டான இடங்கள்லாம் இன்னும் ரெடி கரண்ட்லாம் அப்படியே எடுத்தும்போது சாதாரண ப்ளக்கில் போட்டு பண்ண முடியாது. அந்த இடத்த வண்டி நிறுத்துறது இப்போ தான் பேசிக் ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேருந்து தனியார் மயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்லேருந்து பேச வேண்டியிருக்கு. என்னென்னா 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்தம், அதை இந்த அரசு வந்து 4 ஆண்டாக மாற்றினாங்க. 4 ஆண்டுன்றது வந்து முடிந்து இப்போ 5வது ஆண்டு முடிந்து இப்போ 5வது ஆண்டு முடிஞ்சு 5வது அடுத்த மாதம் 13ஆம் தேதி போட்டிருக்கிறது வந்து 1 வருஷம் 6 மாதம் 18 மாதம் அந்த 4 ஆண்டை கடந்து அந்த அளவுக்கு தள்ளி போயிடுச்சு. ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தையை நடத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு 22ல் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் இன்னும் அந்த பணப்பயன்கள் கொடுக்காத இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு 20 லட்சம் 25 லட்சம் பல ஆயிரம் பேர் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பணப்பயன் கொடுக்கல. ஓய்வு பெற்றவங்களுக்கு 111 மாதமாக டிஏ நிலுவைத் தொகையை கொடுக்கல. அவங்க போராடிக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து கொடுத்தாகணும்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க அரசு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி கடனில் இருக்கிற இந்த போக்குவரத்து துறையை மீட்டு எடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனியாரிடம் வழங்குவதிலேயே குறியாக இருக்கிறாங்க. அப்படி வந்தாக்கா என்ன ஆகிடும், இந்த சர்வீஸை கொடுத்தோன்னா அடுத்தடுத்து பெரிய வண்டிகளை கட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் வண்டி இல்லைன்னும் போது காசு கொடுத்து போய் தான் ஆகணும். அப்போ வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் தனியார்கிட்டே இந்த துறை போய் சேர்ந்துருன்றது எங்களுடைய அச்சம். கண்டிப்பாக சார். கார்ல் மார்க்ஸ் சார், ஒரு தனியார் துறை வரும்பொழுது தான் ஒரு போட்டி ஏற்படும், அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல போட்டி ஏற்படும்.
அதில் குறிப்பாக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தொடர்ந்து தோழா அமைப்புகள் கூட, உங்கள் அமைப்பு கூட தொடர்ந்து இந்த மாநகராட்சி பேருந்துகள், அரசு பேருந்துகளோட அவல நிலையை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறீங்க. அப்போ அப்படியான இருக்கிறப்ப, போட்டியே இல்லைங்கிறப்ப மக்களுக்கு என்னதான் சார் வழி? உயிரை பணயம் வைத்து தான் பயணம் செய்ய வேண்டுமா? அப்போ தனியார் பேருந்துகள் வந்தால் இதற்கு மாற்று அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது சார். அதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஏன் தவறுங்கிறீங்க? தவறுன்னு யாரும் சொல்லலை சார். இது வந்து நிறைய கண்ட்ரீஸு, பல நாடுகளில் வந்து போக்குவரத்து, அதுவும் இந்த மாதிரி பேருந்து போக்குவரத்து அப்படின்றது இலவசமாக அரசால் இயக்கப்பட்டு தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே தனியார் உள்ளே வர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான கட்டமைப்புகளே இன்னும் சரிவர பண்ணலை. ஃபஸ்ட்டு விஷயம், அதுக்கான கட்டமைப்புகள் நம்மக்கிட்ட கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம 1000 பஸ் நிறுத்த வேண்டிய இடத்துல 2000 பஸ் நிறுத்திட்டு இருக்கோம். நீங்கள் நம்பலைன்னா நைட்டு நீங்கள் ஆலந்தூர் சைடு போய் பார்த்தீங்கன்னா அந்த டிப்போ, நம்ம ஆலந்தூர் ரோடு ஜங்ஷன் ஃபுல்லாமே ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸு நிறுத்தி டீசல் அடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. அந்த டிப்போவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் அந்த ஏரியாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு கட்டமைப்புகளே இல்லாமல் இப்போ திடீர்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு தனியார் பேருந்து இறக்கும் போது, இப்போ 500 பேருந்து இறக்குறாங்களா, 1000 பேருந்து இறக்குறாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கான கட்டமைப்புகள் இல்லாமல் அந்த வண்டி எங்கே எடுத்துகிட்டு போய் நிற்பீங்க? இப்போ அதுக்கான வழித்தடங்களை இன்னும் அமைக்கலை. சோழிங்கநல்லூர், அதுக்கப்புறம் ஆலந்தூர், இந்த மாதிரியான வழித்தடங்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த வண்டியை நீங்கள் எங்கே நிறுத்த போகிறீங்க? அரசு பேருந்து நிறுத்துற இடத்துல தான் நிறுத்த போகிறீங்களா? இங்கே வந்து பல பஸ் ஸ்டாண்டுங்களே சரியில்லாமல் தான் சார் இருக்குது. பஸ் ஸ்டாண்டிங்களே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே வந்து இன்னும் மேல்கூரை இல்லாமல் இருக்குது. ரோட்டில் நின்று மக்கள் ஏறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நான் வந்து இதை எதிர்க்கலை. ஃபஸ்ட்டு விஷயம், இதை எதிர்க்கலை. அதுக்கான கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தனியார் பேருந்துங்களை இயக்குங்க தான் நாங்கள் சொல்ல வருது சார். கண்டிப்பாக சார். கமலக்கண்ணன் சார், உங்களுக்கு மிக தெளிவாக இது தெரிஞ்சிருக்கும். இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து என்பது அரசு போக்குவரத்து துறைக்கு அதற்கான கட்டணங்களை கொடுத்துட்றாங்க, அதன் மூலயமா தான் இயக்குறாங்கங்கிறது தெரியும். அப்படி இருக்கப்ப இது எப்படி சார் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு சாலைக்கு வந்த பிறகு தான் அவர்களுக்கு அந்த மகளிருக்கான பேருந்துகள் கிடைக்கிறது. உள்ளேருந்து அவங்க அந்த இடத்துக்கு வரணுன்னாமே இப்போ அவர்கள் தனியாரை நோக்கி தானே சார் போக வேண்டியிருக்கு. ஆட்டோவோ பிடிக்கணும், இல்லை நிறைய ஆப்கள் இருக்குது, நடந்து வர வேண்டியிருக்கு, நிறைய சிரமங்களை சார் இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து இலவச பேருந்துக்கு பெண்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்போ அங்கேருந்து பேருந்து விட்டிங்கன்னா 10 ரூபாய் மினிமம் டிக்கெட்டுனாக்கா அந்த 10 ரூபாய் டிக்கெட்டு கேகே நகர், அசோக் நகர் வரைக்கும், வடபழனி வரைக்கும் பிரயாணம் பண்ணலான்னும் போது இன்னொரு இடத்துல இறங்கி அவங்க பிரைவேட் இந்த இலவச பேருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ அவன் அங்கேருந்தே கட்டணத்தை கொடுத்து அங்கே போய் இறங்கி அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ இந்த பேருந்து கட்டணம் இலவச பயணன்றது போய் சுத்தமாக போய் கட்டண பயணம் ஆகிடும். புரியுது சார். அவங்களுக்கு தேவைன்னா அந்த கட்டணத்தை செலுத்தி அவங்க பயணம் செய்ய போகிறாங்க. இல்லை நான் பழையபடியே எனக்கு அந்த பஸ் தான் வேணும் அப்படின்னா அவங்க நடந்து வந்தோ இல்லை இதற்கு முன்னே எப்படி இருந்தாங்களோ அப்படி வந்து பண்ண போகிறாங்க. அதற்கு நம்ம 2 சாய்ஸ் கொடுக்குறோமே சார். சரி, இப்போ ஒரு சேவை மனப்பான்மையோட தான் அரசு செயல்படணும். உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு இவங்க வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த 1 கிலோமீட்டரில் வர்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மினி பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. சென்னையில் மினி பஸ் இப்போ நீங்கள் சொன்ன ஏரியாவில் ஓடிக்கிட்டு இருந்தது. 10 ட்ரிப்பு ஓடின இடத்துல இன்றைக்கி 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு ஓட்டுறாங்க. மிச்சம் வண்டி இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. இதில் வந்து பாருங்கள், புதிய பேருந்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியோட விலை 40 to 45 லட்சம் ஆகும் பெரிய பேருந்து. இந்த வண்டி வந்து 50% கூட 40%ல் இந்த புது வண்டி வாங்கலாம். அந்த வண்டிக்கு கண்ட்ரைட்டரும் கூட போட்டாகணும். அது சின்ன சந்தில் போகாது. நீங்கள் இதே சின்ன வண்டி 2 வண்டி வாங்கினீங்கன்னா டிரைவரே டிக்கெட்டு கொடுத்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு கண்ட்ரைட்டர் சம்பளமும் மிச்சமாகுது. ஆக சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற அரசு என்ன பண்ணணும்னா, நான் 100 பேர் வந்து பெரிய வண்டி வாங்குறதுக்கு பதில் 200 சின்ன வண்டியை வாங்கி இந்த ரூட்லலாம் அரசு நடத்திட்டு போகலாமே. நீங்கள் ஏன் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க? இப்போ தனியார் கொடுத்த ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு இந்த இதுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் வண்டி எடுத்து அனுப்பிச்சாங்க இல்லைங்களா, ஸ்பெஷல் வண்டி. அது வந்து ப்ரைவேட் பஸ் எடுத்து ஆப்ரேட் பண்ணாங்க. 1 கிலோமீட்டருக்கு அரசுக்கு வருவாய் வந்து 28 ரூபா 50 பைசா. 1 கிலோமீட்டருக்கு அரசு வந்து நம்ம வண்டிக்கு செலவு பண்ணியிருந்த பணம் 31 ரூபா 55 பைசா. இப்போ ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 51 ரூபா 5 பைசா. 51 ரூபா 5 பைசா 1 கிலோமீட்டருக்கு அரசு வந்து வாடகை கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து 31 ரூபா வசூல் பண்ணி 28 ரூபா வசூல் பண்ணி 31 ரூபா செலவு பண்ணும்போது 3 ரூபா தான் அரசுக்கு கிலோமீட்டருக்கு நஷ்டம். இப்போ 28 ரூபா வசூல் பண்ணுற இடத்துல 51 ரூபா நீங்கள் வந்து 1 கிலோமீட்டருக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரூபாயை வந்து அரசு வந்து அதிகப்படியாக தொகையை
நம்மளுடைய அரசு மணியை எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. இது ஏன் செய்யணும்? இது ஏன் நீங்கள் சீர்திருத்துங்க, புதிய பேருந்துகளை வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் மினி வண்டி நிறைய வாங்குங்க. பப்ளிக் வந்து ரொம்ப சௌரியம், வீடு வீடாக போய் கூட ஏற்றிட்டு போகலாம் சின்ன வண்டி இருந்தால். அந்த வேலையை அரசு செய்யணும். நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி அந்த கலெக்ஷன் இருக்கிற ஏரியாவில் வண்டி ஓடும், கலெக்ஷன் இல்லாத நேரத்தில் வண்டி ஓடாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்திடுவாங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய கமிட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த கிலோமீட்டர் ஓட்டி அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஓட்ட மாட்டாங்க இந்த ரூட்டில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் வந்து சஃபர் ஆகிடுவாங்க. ஏன்னா நீ இருக்கிற வண்டி நிறுத்திட போகிறீங்க, அந்த ரூட்டில் வண்டி ப்ரைவேட் வண்டி போகுது, அதனால் கவர்மெண்ட் வண்டி நிறுத்திடுறேன்ட்டா அப்போ அவங்களுக்கு சுத்தமாக பேருந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு வந்து இன்னைக்கு வந்து இது வந்து புரட்சி தலைவர் காலத்தில் அனைத்து கிராமத்துக்கும் ரோடு போட்டு பப்ளிக் பேருந்தெல்லாம் விட்டதுக்கு காரணம் பொருளாதார வளர்ச்சி. வேலைக்கு போகிறவங்க வரவங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் தலைவர். அம்மா அதையும் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய மினி பேருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 2011 21 வரைக்கும் 10 ஆண்டுகளில் அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தோடு சேர்த்து 16,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. 16,000 புதிய பேருந்துகள் அரசு வாங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், 7,000 பேர் அரசு வேலைக்கு எடுத்தோம். நேரடியாக வந்து டிரைவர் கண்ட்ரி 7,000 பேரை எடுத்துருக்குறோம் வேலைக்கு. ஆனால் இந்த அரசு இந்த 3.5 ஆண்டு காலத்தில் 700 பேருந்து தெரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 400லேருந்து 500 பேருந்து வந்து கட்டுமானத்தை மாற்றி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஆட்களை ஒருத்தர் கூட டிரைவர் கண்ட்ராக்டர் வேலைக்கு எடுக்கலை. இப்போ எடுத்துருக்கிறவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆள் எடுத்துகிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் பஸ் எடுத்துகிட்டு இங்கே கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு, ஓய்வு பெற்று இருக்கிறவங்களுக்கு பணப்பயன் எதுவுமே கொடுக்காது இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த 50,000 கோடி கடனை வந்து இவங்களால் தீர்க்க முடியாதுன்றதுனால பேசாத வந்து எல்லாருமே தனியார் மயமாக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்குதுன்ற ஒரு அச்சம் இருக்கிறதுனால தான் நான் நேற்று அவ்வளோ காரசாரமாக பேட்டி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. நன்றி சார். கார்ல் மார்க்ஸ் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே கட்டமைப்புகள் இல்லை, அதனால் தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. ஒரு சரியான வாதமாக கூட பார்க்கலாம். ஆனால் தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அவங்க பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அவங்க எங்கே நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கைட்லைன்ஸ் கொடுத்தா போதும். அப்போ போட்டிகள் உருவாகும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எதற்காக நான் திரும்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிஎஸ்என்எல் மட்டுமே இருக்கிறப்ப டெலிகாமோட நிலைமை நம்ம என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி ப்ரைவேட்டில் வந்த பிறகு இன்றைக்கு எல்லாருக்குமான இணைப்பு என்பது எவ்வளோ சாத்தியப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு கூட பொதுத்துறை நிறுவனத்தில் போய் நீங்கள் ஒரு கனெக்ஷன் வாங்கி ஒரு கம்ப்ளைண்ட்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி மக்கள் சர்வீஸ் அப்படிங்கிறத தாண்டி கூட சரியான நேரத்தில் மக்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையில் அரசு செய்ய வேண்டும். அதை தானே செய்கிறாங்க. அப்போ இது அனுமதிப்பதன் மூலமாக கட்டமைப்புகள் உருவாகும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக பிஎஸ்என்எல்ல சொன்னீங்க சார். ஸோ பிஎஸ்என்எல் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இப்போது ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு தனியாரை உள்ளே கொண்டு வந்து இப்போ வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு ஃபேர் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 195 ரூபா பே பண்ணி இல்லை கார்ல் மார்க்ஸ் நான் அதை முழுமதியாக ஏற்கிறேன். ஆனால் இந்த அதாவது தனியார் நிறுவனங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ஷன் எடுக்கணும்னா அதற்கு எத்தனை பிரயத்தனப்பட வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கம்ப்ளைண்ட்னா அதுக்கு எவ்வளோ நாட்கள் பிடிக்கும்னு தெரியும். அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வீட்டுக்கு தேடி வந்து கொடுக்குறாங்க, போட்டி நிலவுது. அதனால் உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி சிம்மு வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த நிலைமை வருவதற்கு காரணம் ப்ரைவேட்டைசேஷன் தானே சார்? நீங்கள் இதுக்கு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் சார். எல்லா துறையிலையுமே வந்து ப்ரைவேட்டைசேஷன் தேவையான்றது தான் இங்கே கேள்வி, புரியுதுங்களா? இது வந்து போக்குவரத்து துறை. இப்போ போக்குவரத்துன்றது உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு வரதா இருக்கும். ஆனால் அடிமட்ட மக்களுக்கு இப்போ டெய்லி வேஜஸில் இருக்கவங்களுக்கு வந்து போக்குவரத்துன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அவங்க வந்து பஸ்ஸில் தான் டெய்லி போயிட்டு வரணும். அவங்களோட ஒரு நாள் கூலி வந்து 300 ரூபானா அதில் வந்து 10 ரூபா தான் அவங்களால செலவு பண்ண முடியும். அப்படி இருக்கும் போது தனியார் இதில் உள்ளே வந்துச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் வந்து ரேட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டைமிங், அந்த பீக் டைமிங்கில் அவங்க உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா இவங்க வந்து கம்பல்சரி இந்த பஸ்ஸை தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க சார். இப்போ நீங்கள் சொன்னது முன்னாடியே சொன்ன மாதிரி பிஎஸ்என்எல் வந்து நம்ம எடுக்காமல் கிடையாது, நம்ம கட்டாயத்தின் பேரில் தான் வந்து இப்போ ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் இதை சொல்ல வரது என்னென்னா, இது வந்து அடிமட்ட மக்களுக்கு வந்து இது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். தனியார் வந்து எப்பயுமே ஒரு ப்ராஃபிட் மைண்டட் இல்லாமல் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. லாப நோக்கத்தோடு இயங்கிறது தான் தனியாராகவே இருக்கும். அதுவும் போக்குவரத்து துறைன்றது
அது வந்து ஒரு லேமேனுக்கான ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது கண்டிப்பா தனியார் மயமாக்கப்படக்கூடாது. இதுதான் எங்களோட கருத்து. அண்ட் கார்ல் மார்க்ஸ் சார், இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த போக்குவரத்து என்பது ஏற்கனவே மறைமுகமாக தனியார் மயம் ஆக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி பஸ்ஸு கிடைக்கல, என் நேரத்துக்கு வரல, இல்லை என்னால் ஏற முடியாத அளவுக்கு கூட்டம் வருதுன்னா உங்களுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் என்ன சார்? அரசு இதை சீர்படுத்தணும். இப்போ இவர் சொன்ன மாதிரி இல்லை, அப்போ நீங்கள் வந்து மற்ற தனியார்களை நோக்கி தனியாக பயணிக்கக்கூடிய அந்த வாகனங்களை நோக்கி மக்களை மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தனியார் நிறுவனம் பொது போக்குவரத்துக்கு எடுத்துன்னு வர்றதான அதற்கு தீர்வாக இருக்கும். சார் நீங்க இப்ப சொல்ல வரது எப்படின்னா, உங்களையும் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நீங்க சொல்றீங்க சரிங்களா? இல்லை, பொதுவாக சார் அதுக்கு யார் அஃபோர்டபுளா இருக்காங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம திணிக்கப்படுகிறது. மக்கள் எனக்கு பஸ்ஸுக்கு என்னால் போக முடியல, இந்த டைமுக்கு இல்லை, இந்த ரூட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு வேறு வழியே கிடையாது, நான் 500 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபான்னு கொடுத்து போய் தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மினி பேருந்துகள் தனியார் மயமாக்கப்பட்டால் 10 ரூபா கொடுக்குற டிக்கெட் இடத்துல மிஞ்சி போனால் ஒரு 3 மடங்கு கூட வச்சுங்க 30 ரூபா கொடுத்து என்னால் போயிட முடியும். ஆனால் அது இல்லை என்ற பட்சத்தில் நான் 300 ரூபா கொடுத்து போகணும் சார். 300 மடங்கு அதிகமாக 30 மடங்கு அதிகமாக கொடுத்து போகணும். அதாவது நீங்கள் முதல்ல பேஸே வந்து பிஎஸ்என்எல் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கிடையாது. அது வேணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. அது வந்து நீங்க போன் வந்து தேவைப்பட்டவங்க வாங்கினாங்க, இன்னைக்கு நிறைய வந்திருக்குது, இன்னைக்கு 40 பைசா நிமிஷத்துக்கு பேசுறதுலாம் வேற. ஆனா கட்டுமானம் பூராவே அந்த அடிப்படை இதெல்லாம் பூரா பிஎஸ்என்எல் இது சும்மா கொஞ்சம் வாடகை கொடுத்துக்கிட்டு எல்லா டவரையும் வந்து இந்த பிரைவேட் கம்பெனிக்கு நடத்துறாங்க. பிஎஸ்என்எல் இன்னைக்கு போனதுக்கு காரணமே இந்த பிரைவேட் கம்பெனி உள்ள வந்ததுனால தான் அவ்வளவு பெரிய துறையே வந்து இந்திய லெவல்ல இருந்த துறை இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத போயிடுச்சு. இதே நிலைமை தான் இந்த தனியார் பஸ். இப்பயும் பிஎஸ்என்எல் வாங்கக்கூடாதுன்னு யாரும் இங்க கட்டாயப்படுத்தல. ஆனா பெரும்பாலானவர்கள் அதை நோக்கி போல. காரணம் என்ன? அதே கட்டமைப்பு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்டே தான் டவர் இருக்கு, எல்லா கட்டமைப்பும் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா மக்கள் அங்க நோக்கி நகரல. ஏன்னா அதுல இருக்கிற தேக்கம் தான் காரணம் என்கிற உண்மையை நம்ம ஏத்துக்க தான் வேணும். அதே தேக்கம் தான் நீங்க போக்குவரத்துலையும் இருக்கிறது. இதே அண்ணா தொழில் சங்கம் நிறைய இடங்களில் இந்த போக்குவரத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க சார். அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுன்னு வரும்போது அதை ஏற்கணும். ஆனா நீங்க தொடர்ந்து என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்றீங்க. அதை சரி செய்வதற்கான மற்ற ஆவணங்கள் அரசு செய்யணும். ஆனா மக்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள் சார். அதை நீங்க கணக்குல வைக்கணும்ல சார். உங்களுக்காகவே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்ல நாங்க மற்ற பொதுமக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். என்னன்னா இன்னைக்கு வந்து இப்போ தனியார் கிட்ட போயிடுச்சு பிஎஸ்என்எல், 4-5 கம்பெனி உள்ள வந்துட்டாங்க, ரேட்டு கம்மியா இருக்கு, இன்னைக்கு ஃப்ரீயா யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு பேஸ் வந்து பிஎஸ்என்எல். இங்க என்ன ஆகும்னா தனியார் இந்த பஸ் போக போக இந்த நம்ம அரசு பஸ்ஸே ஒதுங்கிடும் போது எல்லாமே தனியார் கிட்ட வரும்போது இதோட ரேட் எல்லாம் மாறி போயிடும். ரெண்டாவது வந்து அரசு வந்து பேருந்து வாங்க வேண்டியது அதனுடைய கொள்கை. அந்த புதிய பேருந்துகளை வந்து இப்போ மினி பேருந்தா வாங்கிட்டா 100 பேருந்து பெரிய வண்டி வாங்குறது 200 வண்டி வாங்கி நீங்கள் ரூட்டில் வண்டி ஓட்டுங்க. ரெண்டாவது வந்து இது புது ரூட்டு கிடையாது, இது எல்லாமே ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருந்தது, நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது தான் சின்ன வண்டி. அதில் 10 ட்ரிப்பு ஓட்டினது 8 ஆகி 6 ஆகி இன்னைக்கு 4-2 வந்துடுச்சு. அது காரணம் வந்து வண்டி மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டிக்கு நிற்கிது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணீங்க, 1 கிலோமீட்டருக்கு மினி வண்டி வந்து 1 கிலோமீட்டர் 1 லிட்டர் டீசலுக்கு 6 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்க, இந்த நின்று போகல 5 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த கிலோமீட்டர் டீசல் அவனுடைய விலையெல்லாம் போடும்போது டிக்கெட்டோடைய ஃபேரோட அமௌண்ட் வந்து ஏறும். அரசு டிக்கெட்டுக்கு ஓட்ட மாட்டாங்க. அப்போ பொதுமக்களும் இது பாதிக்கிறாங்க. அது பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னா இது பிரைவேட்டிசம் பண்ணாம அரசு தான் இதை வந்து பேருந்து இயக்கணுமே ஒழி. இது வந்து அதாவது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சார். பேருந்து அதிகப்படுத்துங்க, எந்த ரூட்ல போச்சு சார். உங்களோட கோரிக்கை ரொம்ப நியாயமான நேர்மையான கோரிக்கை சார். ஆனா அதை கூட வைக்கிறது தான் சார் கொஞ்சம் ஒரு முரணா இருக்கு. அரசு பேருந்துகளை சரியாக இயக்க வேண்டும், நிறைய பேருந்துகளை வாங்கணும், அதற்கான வழித்தடங்களை சரியா இருக்கணும், அந்த பராமரிப்பு சரியா இருக்கணும், எல்லா கோரிக்கைகளும் சரி. இதையெல்லாம் பண்ணுங்க, கூட பிரைவேட்டும் அலோவ் பண்ணுங்க. அப்போ ஒரு அரசாங்கம் என்பது எத்தனை பலம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை எதிர்த்து ஒரு தனியார் வந்து உங்களோட சிறப்பா உங்க சேவையை கொடுத்துட முடியுமா? அந்த பயம் சார் அரசு ஆட்சியில இருந்த அதிமுகவுக்கு வேற. என்னன்னா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற பிரைவேட் பஸ் வந்து மினி பஸ் ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா,
அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பழசு பர்மிட் வாங்கினவங்களுக்கும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வந்து 50% வண்டி அங்கேயே ஓட்ட முடியல. ஏன்னா அந்த ரூட் வந்து இன்னைக்கு ஹைவேல வந்து இப்போ அங்கே வந்து இப்போ 4000 பேருந்து வந்து தனியார் பேருந்து பெரிய வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஓடும், சேலம் டு ஈரோடு, கோயம்புத்தூர். அங்கே எங்களால் போட்டி அங்கே டிரான்ஸ்போர்ட்டால் ஓட்ட முடியல. நஷ்டம், பெரிய நஷ்டம். இந்த 50,000 கோடிக்கு வந்ததுக்கு காரணம் எல்லாம் பிரைவேடைசேஷன் வந்த உடனே வண்டியை ஷோவாக வச்சுக்கின்னு பாட்டை போட்டுக்கின்னு டான்ஸை வடிக்கிட்டு அது வண்டிக்கு போகிறதுனால பப்ளிக் அதில் போயிடுறதுனால வண்டி லாஸ் ஆகி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கோட்டம், சேலம் கோட்டம் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இங்கே ஒன்று இந்த டிரான்ஸ்போர்ட்டு இங்கே சென்னையிலேயும் ஒன்றும் லாபம் கிடையாது. பட் ஏன்னா சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு நாளைக்கு பயணிக்கக்கூடிய பேருந்து வந்து இங்கே வந்து 2700 பேருந்து ஒரு நாளைக்கு இயக்கப்படுது. ஆக்சுவலாக 3300 பண்ணணும். டிரைவர் கண்ட்ராக்டர் இல்லாமல், பேர் பார்ட்ஸ் இல்லாமல், இவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெபோலையும் போய் பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துன்னு போய் பாருங்கள், எல்லா வண்டியும் டயர் இல்லாத, பேட்டரி இல்லாத நிற்கிது. அதை ஓட்ட விட வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கமலக்கண்ணன் சார், ரொம்ப சரியான புள்ளிக்கு வந்தீங்க. இங்கே மற்ற நகரங்களில், மாநகரங்களில் தனியாரும் அரசும் இயக்குகிறது. அங்கே அரசாங்கத்தால் போட்டி போட முடியாத நிலைமையில் அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிற உண்மை ஏற்றுக்கணும். அப்போ அரசாங்கம் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கணுமா, இல்லை நான் மோனோபொலி வேற யாரும் ஓட்டக்கூடாது அப்படின்னு தடுக்கணுமா? எது ஒரு அரசாங்கத்தோட பணியா இருக்கும், எது சரியான அரசாங்கம் இருக்கும்? சார், அரசாங்கத்துடைய பணி மக்களுக்கு சேவை செய்யறது தான் முதல் வேலை. அப்போ அந்த பேர் இருந்தாலும் அவளை நீட்டாக வண்டி வச்சு அவளை நீட்டாக ஓட்டும் போது நீங்கள் ஏன் தனியார் வந்து சேர்க்கணுன்ற, நீ அந்த போட்டி போடுறது நீ தயாராகணும். வண்டி புது வண்டி போடுங்க, நல்ல டிரைவர் கண்ட்ராக்டர்லாம் இருக்காங்க ஓட்டுறதுக்கு. நீங்கள் வண்டி கண்டிஷனாக இருந்தால் அதே டயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வண்டிக்கு டயர் வாங்கி போட மாட்டீங்க, பேட்டரி வாங்கி போட மாட்டீங்க. வண்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னையில் வந்து 400 வண்டி 500 வண்டி நிற்கிது அப்படின்னு சொன்னால் எல்லாம் பேர் பார்ட்ஸ் இல்லாமல் தான் நிற்கிது. டிரைவர் கூட என்ன பண்ணீங்க, பிரைவேட்ல இருந்து எடுத்துட்டீங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். இப்போ டிரைவர் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறீங்க, பேருந்து வந்து வாடகை தனியார்கிட்ட கொடுத்துட்றீங்க, ஓய்வு பெற்றவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை தரல. அப்ப என்ன பண்ண போறீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க சார். தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க விஷயம் தான். அப்ப இதே நிலைமையில தான் அப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாத, உடைஞ்சிருக்க, ரிப்பேர் ஆகி போயிருக்கிற அந்த பஸ்ல தான் மக்கள் பயணம் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? இல்ல மாற்று ஏற்பாடு வரும்போது அதை நீங்க அலோ பண்ணுங்க சார். வருஷம் பட்ஜெட்ல நாங்க 1000 பேருந்து வாங்கணும், 1000 பேருந்து வாங்கணும் 3 வருஷமா சொல்லியிருக்காங்க சார். 3000 பேருந்து வாங்கியிருந்தா இந்த பழைய வண்டிக்கு வேலையே இல்ல. வாங்குங்கன்னு சொல்லுங்க சார், ஆனா அலோ பண்ணாதீங்கன்னு சொல்றது சரியில்லை. அதுதான் வாங்கி ஓட்டுன்னு சொல்றோம். நீங்க அதுக்குன்னு நீங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க வண்டியே வாங்க மாட்டீங்க, பிரைவேட் கிட்ட வண்டி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப இது அப்படியே இந்த துறை மூடுற மாதிரி ஆகி போகுது. அது நீங்க தனியார் கிட்ட போற மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரே ஆப்ஷன் நாங்கள் கடைசியாக பேசிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து 1,22,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய துறை. இதில் ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் போய் இன்றைக்கி ரொம்ப வந்து 7,000 8,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு டிரைவருக்கு தட்டுப்பாடு, கண்டக்டர் தட்டுப்பாடுலாம் இருக்குது. சரியான முறையில் வாகனத்தை இயக்க முடியல, வண்டி பராமரிப்பு இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் என்னவோ வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சா புதிய பேருந்துகளை தான் வாங்கணுமே ஒழிய புதுசாக நீ வந்து வண்டி ஓட்டுன்னு கொடுத்தா அப்போ இந்த துறையை வந்து மூடுற முடிவுக்கு அரசு முடிவு எடுத்துடுச்சா? அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். கார்ல் மார்க்ஸ் சார் சொன்ன மாதிரி சென்னை தவிர மற்ற இடங்களில் ஏற்கனவே தனியார் பேருந்துகள் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, சென்னையில் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இதை எதிர்க்க வேண்டிய காரணம் தேவையில்லை. எப்படி மற்ற நகரங்களில் இது இயங்கி கொண்டிருக்கிறதோ அப்படி தான் இயங்க போகுது. அப்போ மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வழி இருக்கிற போது அதை சீர்தூக்கி அதில் சரி பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறத விட்டு மொத்தமாக இப்படி எதிர்ப்பது நீங்கள் சரியாக பார்க்குறீங்களா? முதல் விஷயம் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது வந்து பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. தனியாருன்னு உள்ள வரும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் அங்கே வந்து நம்ம அரசு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சார் நீங்கள் மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க சார். பாதுகாப்பு குறைபாடுகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிற பேருந்துகள் எது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சார். என்னெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் எதிர்த்து எவ்வளோ பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இன்னைக்கு தனியார் பேருந்தில் ஒரு குறைபாடு இருந்தால் ஒரு ஆர்டிஓ போய் அதை நிறுத்திட முடியும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு பொது போக்குவரத்தில், அரசு போக்குவரத்தில் என்னெல்லாம் நிலைமையில் எப்படியெல்லாம் பேருந்துகள் இயங்கி கொண்டே இருக்கிறது என்பதுன்னு பார்க்குறீங்க. அது எப்படி தனியாருக்கு கொடுத்தா பாதுகாப்பு குறைபாடு வந்துடும் நீங்கள் சொல்ல முடியும்? ஏற்கனவே இருக்கிறதே முழுசாக முடிக்கும். சொல்லுங்க சார். ஸோ பாதுகாப்பு குறைபாடுன்றது இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே டிரைவர் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது சார். ஸோ நம்ம எம்டிசியில் எடுத்துக்கிட்டோன்னா டிரைவர் எல்லாருமே ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேஷனோடு இருப்பாங்க. அவங்க வந்து இத்தனை மணி நேரம் ட்ரைவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது உள்ளே வருது. அதுவே நீங்கள் இப்போ ப்ரைவேட்டில் போனீங்கன்னா அந்த டிரைவர் எந்த அளவுக்கு
வண்டி ஓட்டியிருக்காரு, அவர் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராரு அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து நெரிசல் அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஆல்ரெடி இருக்கிற வாகனங்களே அதிகம். அரசு வந்து இந்த வாகனங்களை சீர் பண்ணி ஒழுங்காக ஓட்டினாலே வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்படி இருக்கும் போது ஏன் தனியாரை திருப்பி உள்ளே கொண்டு வரும்போது இன்னும் நெரிசல் அதிகமாகும். அதுக்கான கட்டமைப்புகள் இங்கே இல்லை. அண்ட் பாதுகாப்பு குறைபாடுகள் என்னும் போது இப்போ 500 வண்டி இறக்குறாங்கன்னா 500 டிரைவரை புதுசாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அரசு ஆல்ரெடி ஒரு டிரைவரை ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்கு, அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள இத்தனை மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வச்சுருக்காங்க, கூட உட்காந்து கண்காணித்து எண்ட் ஆஃப் தி டே தான் அவங்கள வந்து பஸ்ஸில் உட்கார விடுறாங்கன்னும் போது இங்கே அந்த பிரச்சனை இருக்குது சார். அது அரசு வந்து கவனத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து கொண்டு வரணுன்றது தான் சார், பரிசீலிக்கணும். கண்டிப்பாக இதை டைம் எடுத்து இன்னும் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் சார். கண்டிப்பாக சார். சார் கமலக்கண்ணன் சார், உங்களோட இறுதியான கருத்து. நீண்ட தூர பயணங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட நிறைய இப்போ நம்ம வந்து ரயில் நிலையங்களை சார்ந்து சென்னை இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் நிறைய வழித்தடங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் இருக்குது. அதை மக்களை கனெக்ட் பண்ணணும்னா இந்த மினி பேருந்துகள் ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறது பார்வையாக. அது இல்லை சார், அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு அது சப்ஜெக்டே வேறு. இது வந்து ப்ரைவேட் வந்து கொடுக்க போகிறது வந்து ரூட் வண்டி. இப்போ ஆல்ரெடி சின்ன வண்டி ஓடிட்டு இருக்கிற ரூட்டில் வண்டி கொடுக்குறோம். அந்த வண்டி அங்கே கான்டாக்டே இல்லை. கனெக்ட் சில இடத்துல மட்டும் இருக்கும், மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஜாயின் ஆகும். இப்போ மெட்ரோவே என்ன பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஒரு வேன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கேருந்து பிக்கப் ட்ராப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு துறை, அது வந்து அரசும் இல்லை. நான் வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்கு சொல்கிறேன். இல்லை சார், 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து நிறைய பேருந்துகளை இயக்குனா அப்போ மக்கள் பயனடைவாங்கிற ஒரு பார்வை. கிலோமீட்டர் ஏக்கிற வண்டிக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஃபேருக்கு அந்த விலையை போடுறதுக்கு ஒன்றுமே வராது சார். 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபா. 5 ரூபானா நீங்கள் அந்த மினி பேருந்தில் வந்து 25-30 பேர் ஏறலாம். 30 பேர் 120 ரூபா வந்ததுனாக்கா அந்த பஸ்ஸெல்லாம் நடத்தி ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா பேருக்கு சொல்கிறாங்க. அந்த 28 இது கண்டிஷன் என்ன சார், 28 கிலோமீட்டர் சார் மொத்தம் மினி பேருந்துடைய கிலோமீட்டர். அதில் 8 கிலோமீட்டர் வந்து அன்சர்வ்டு, அதாவது பேருந்துகள் போகாத ரூட்டில் 8 கிலோமீட்டர் தான் போகணும். மிச்சம் 10 கிலோமீட்டர் வந்து 20 கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரிய ரூட்டில் தான் அந்த வண்டி கிராஸ் ஆகும். அப்படி போச்சுன்னா இப்போ இருக்கிற கனெக்ஷனும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ எப்படி எங்களுக்கு வந்து வெளியே வந்து ப்ரைவேட் வண்டி போட்டதுனால அப்படியே ஜிக்குன்னு வச்சுக்கிட்டு அவங்க அதில் நம்ம வண்டி நிற்கும், நம்ம வண்டியில் சீட்டு காலியாக தான் அங்கே 2 சீட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் ஏறி போகிறதுக்கு காரணம் இதுக்கு அதே காசு அதுக்கு அதே காசு. நம்ம நல்லா சௌரியமா போலாம்னு நினைச்சு பிரைவேட் வண்டியில் நீங்க சொன்ன மாதிரி பேசுறோம். போட்டியினால தானே சார் அப்படி ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்குது. போட்டியினால தானே சார் அது மாதிரி ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்குது சார். அதுதான் அதுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, எதனால இப்போ நாங்கள் அங்கெல்லாம் வெளியே புது வண்டி கொடுக்காத இருக்கிறோம். ஏன் அங்கே வந்து நீங்கள் நம்ம வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்க வேண்டியது, கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா நஷ்டம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் நஷ்டத்தில் போகுது. இப்போ இங்கேயே பெரிய நஷ்டத்தில் இருக்கிறது சென்னை மாநகரத்தில். அப்படி இருக்கும்போது நீ 20 கிலோமீட்டர் பெரிய வண்டி ஓடுற ரூட்டில் நீயும் போகலான்னு விட்டுட்டீங்கன்னா இந்த 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்க பூரா துட்டு கொடுத்து போகிறவங்க அதில் போயிடுவாங்க. அப்புறம் முழுக்க மகளிருக்கு மட்டும்தான் இந்த அரசு பேருந்து இலவசமாக இயக்குற ஒரு சூழ்நிலை வருது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணணும், உடனடியாக நாம் வந்து சிறிய பேருந்துகளை வாங்கணும். பழசாக ரெடி ஆகாத ரிப்பேர் ஆகி நிற்கிற வண்டி உடனே ரெடி பண்ணி வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செய்தால் தான் இந்த துறையை வந்து காப்பாற்ற முடியும். இதுக்கு நாங்கள் என்ன ஒரு ஆப்ஷன் சொல்கிறோன்னா, ஒட்டு மொத்தமாக இந்த துறையில் இருக்கிற 1 லட்சம் பேரையும் வீட்டுக்கு அனுப்புறது இந்த அரசு முடிவு எடுக்கக்கூடாது. அப்படியே இவங்க ஏதாவது பண்ணணும்னு இருந்தால் முதல்ல எங்களை வந்து அரசு ஊழியராக ஆக்கணும். 72க்கு முன்ன வந்து இந்த போக்குவரத்து துறை வந்து அரசு துறையாக இருந்தது. அப்போ இருந்த முதலமைச்சர் தான் இதை வந்து இவருடைய இன்றைய முதலமைச்சருடைய தந்தை தான் அன்றைக்கி வந்து அதை வந்து கார்பரேஷனாக மாற்றினார். கார்பரேஷனாக என்னைக்கு மாற்றினாங்களோ அன்னிலேருந்து இது நஷ்டத்தில் போய் பெரிய கஷ்டத்தில் இருக்குது இன்றைக்கி இந்த துறை. இதை மீண்டும் அரசு துறையாக மாற்றிட்டா நீங்கள் எத்தனை பேர் என்ன வண்டி கொடுத்தீங்கனாலும் எங்கள் ஆளுங்க வந்து நீ எந்த ரூட்டில் எந்த ரூட்டை வண்டி ஓட்டணும் ஓட்டலாம். இன்றைக்கி வந்து கலெக்ஷன் வந்து என்னன்னா கம்மியாக கலெக்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பேலன்ஸை வந்து வரவுக்கும் செலவுக்குமான இடைப்பட்ட தொகையை அரசு கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி 50,000 கோடி கடனில் இருக்கிறோம். எங்கள் ப்ராவிடன்ட் ஃபண்டு பணத்தை பூரா எடுத்து டீசல் போடுறாங்க எம்டிங்க. எங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு, அங்கே ஒன்றும் பணமே கிடையாது. இதே நிலைமை நினைச்சா இது எப்படின்னா தனியார்கிட்ட கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு மூடிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் ரோட்டில் நிற்க வேண்டியது ஆகிட்டோம் எங்கள் தொழிலாளர்கள். அதனால தனியார் மயமாக்களை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியை நின்றுக்கிட்டு இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி புதிய வண்டிகளை வாங்கி மக்கள் சேவை தான் இந்த அரசு செய்யணுமா ஒழிய இதை தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.